بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, மீடியாக்களில் தாவா செய்கிற பெண்களுக்கு சில அறிவுரைகளை சொல்ல வேண்டும் என்ற சில செய்தியை இன்ஷா அல்லாஹ் நாம் இதில் பகிர்ந்து கொள்ள போகிறோம். இந்த மீடியாக்களில் தாவா செய்கிற பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தாவா செஞ்சுருக்கிறாங்க. எம்முடைய தாய் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தாவா செஞ்சுருக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான ஹதீதுகளை அறிந்து வைத்திருந்தாங்க. பெண்களுக்கு அப்போ தாவா செய்ய முடியும் என்று இதிலிருந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க ஒரு வரையடியை போட்டு இதை ஆதாரமாக வச்சு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தாவா செஞ்சுருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, தாபிஈன்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. எனவே நாங்களும் சொல்லி கொடுப்போம். அதுவும் சமூக வலைத்தளங்கள் இருக்கு இல்லையா, சமூக ஊடகத்தில் நாங்கள் ஆண்களை போன்று தாவா செய்யலாம், ஆண்களை போன்று நாங்கள் தாவா செய்யலாம் என்று சொல்லக்கூடிய பெண்களும் உண்டு. அதுபோல் இதை ஆதரிக்கக்கூடிய ஆண்களும் உண்டு. இவர்களுக்கு ஒரு பதிலாகவும் இந்த பதிவு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எம்முடைய தாய் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சஹாபாக்கள் மற்றும் தாபிஈன்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஹதீஸ்களையும் மேலும் மார்க்க அறிவுகளையும் சஹாபாக்கள் தாபிஈன்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்பார்கள், அதை கற்றுக்கொள்வார்கள். ஆனால் அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அந்த சஹாபாக்கள் எப்படி கேட்டு படித்து கொண்டார்கள், அந்த தாபிஈன்கள் எப்படி கேட்டு படித்து கொண்டார்கள் என்று சொன்னால், திரைக்கு அப்பால் இருந்துதான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்பார்கள். அதற்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா திரைக்கு அந்த பக்கம் இருந்து என்ன செய்வாங்க, பதில் கூறுவாங்க. அதை மக்களுக்கு, தாபிஈன்களுக்கு, சஹாபாக்களுக்கு என்ன செய்வாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. அதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுக்கு தெளிவான சான்றுகள் நிறையவே இருக்குது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு சஹாபி ஒரு இல்மை கற்க வாராங்க, கேட்டுக்கொள்ள வாராங்கன்னு சொன்னால், அந்த சஹாபிக்கும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா எம்முடைய தாய், உங்களுடைய தாய், இந்த முஸ்லீம் சமுதாயத்துடைய தாய், அவங்க ஒரு திரையை போட்டிருப்பாங்க. அந்த திரைக்கு அப்பால் இருந்து தான் சஹாபாக்களும் தாபிஈன்களும் மார்க்க கேள்விகள் இருந்தாலும் சரி, மார்க்க அறிவுகளை படிப்பதாக இருந்தாலும் சரி, அதுபோன்று திரைகளை போட்டுத்தான் என்ன செய்வார்கள், படிப்பார்கள். ஆனால் இன்று மீடியாக்களில் இருக்கக்கூடிய சில பெண்களை பாருங்கள், நாங்கள் தாவா செய்கிறோம் என்ற பெயரில் என்ன செய்கிறாங்க தெரியுமா, தன்னுடைய முகத்தை காட்டி, தன்னுடைய செயல்பாடுகளை காட்டி, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸுகளை, அவங்களுடைய கையசைக்கும் போது கையில் கூட க்ளோஸ் இருக்காது, அவங்களுடைய கையெல்லாம் அப்படியே காட்டி என்ன செய்வாங்க, மக்களுக்கு தாவா செய்கிறாங்களாம். யார், இந்த பெண்மணிகள் தன்னுடைய முகத்தை காட்டி, தன்னுடைய கைகளை காட்டி, தன்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் காட்டி என்ன செய்வாங்க, அவங்க தாவா செய்கிறாங்களாம், அல்லாஹ் பற்றி பேசுகிறாங்களாம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி பேசுகிறாங்களாம், மார்க்க இல்மை கற்றுக் கொடுக்காங்களாம். தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய கைகளையெல்லாம் காட்டி, தன்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும், தன்னுடைய உடல் சேப்பை அப்படியே காட்டி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்படி உடல் சேப்பன்னு நான் சொல்கிறது ஃபர்தா மட்டும் போட்டு மூஞ்செல்லாம் காட்டிக்கிட்டு, கையெல்லாம் காட்டிக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்படி தாவா செய்வாங்க. இது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இப்படி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க செய்யலை. நீங்கள் என்ன ஆதாரம் வைக்கிறீங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தாவா செஞ்சுருக்கிறாங்க, எனவே நாங்களும் அப்படி தாவா செய்வோம் அப்படின்னு சொல்லிங்கிற ஆதாரம், தாவா செஞ்சுருக்கிறாங்க நாங்களும் தாவா செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆதாரம் வச்சு தானே செய்கிறீங்க. ஆனால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க திரைக்கு உள்ளிருந்து தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க மார்க்க தாவா செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா, அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்கிற அந்த கருத்து இதுக்கு ஒப்பே ஆகாது. நீங்கள் தாவத்து செய்கிறீங்க, இந்த மாதிரி மூஞ்சையும் இந்த மாதிரி கைகளையும் காட்டிக்கிட்டு எல்லாருக்கும் முன்னுக்கு குழஞ்சி, இன்னும் கொஞ்சம் பேர் வீடியோக்குள்ளே பாருங்கள், எல்லாம் பாதுகாக்கணும். அவர்களுடைய பேச்சில் குலைதல் இருக்கக்கூடியதாக இருக்குது, அழகான நல்லின பேச்சாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்படியெல்லாம் தாவா செய்ய மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? உங்களுடைய ஃபேஸ் எல்லாம் காட்டி இப்படி குழஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி யூடியூப்பில்
இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி ஃபேஸ்புக் எல்லாத்துக்கும் முன்னுக்கு வந்து உங்களோட ஃபேஸையும் உங்களோட கைகளையும் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் காட்டி குழஞ்சி பேசி அழகாக நீங்கள் லைக்கும் ஷேரும் கிடைக்க வேண்டும் என்கிற மாதிரியான நோக்கத்தில் தான் இது பண்ணுறீங்க. குர்ஆனையும் ஹதீஸையும் ஆதாரமாக வைத்து நீங்கள் இது பண்ணுறது கூடாது. இதுக்கு குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் எந்த ஆதாரமும் இல்லை இப்படி தாவா செய்கிறதுக்கு. சரிங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கல்வி ஞானமும் சஹாபாக்களில் பலருக்கு இல்லாத கல்வி ஞானம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இருந்தது. ஒரு பெரிய ஒரு இல்ம், அவங்களுடைய பேச்சில் இல்ம் இருந்தது. அவங்களுடைய ஒவ்வொரு மார்க்க விடயத்திலையும் அதிகமான இல்முடையவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த தாவா, சோசியல் மீடியாவில் தாவா செய்யக்கூடிய இந்த பெண்களுடைய நிலையை பாருங்கள். அவங்களுடைய அந்த பேச்சில் மார்க்க இல்ம் இல்லை, மார்க்க ஜஹல் தான் இருக்குது. அதாவது மார்க்கத்தில் இல்லாத அறியாமை, ஒரு பெரிய ஒரு அறியாமை, ஜஹல் நிறைந்த பேச்சுக்களாகவும் ஜாகிலியத்தான சில விடயங்கள், ஜாகிலியத்தான பண்புகளை கொண்ட மாதிரி தான் அவங்களுடைய இது இருக்குது. ஜஹல் அறியாமை தான் இருக்குது, அறியாமை தான் அவங்க இடத்துல இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அந்த மார்க்கம் பேசுகிற நேரத்தில் அது அப்படியே அப்பட்டமாக தெரிய வருது. சுப்ஹானல்லாஹ். இப்போது ஒரு ஆண் வந்து இந்த மாதிரி முகத்தை காட்டி, அவனுடைய கைகளை காட்டி, அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் காட்டி தாவா செய்கிறது என்கிறது வேறு, அதற்கு அனுமதி இருக்குது. சரிங்களா? ஆனால் ஒரு பெண் இப்படி பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது. பெண்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆண் வந்து தன்னுடைய ஃபேஸை காட்டி, அவனுடைய ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் காட்டி அவன் ஒரு பயான் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கீழே வரக்கூடிய லைக்கையும் கமாண்டுகளையும் பாருங்கள் எந்தளவு அதிகமாக இருக்குது. அதுக்கு கமாண்டை பாருங்கள், கமாண்ட் வரவே மாட்டு. அதுவே இந்த மாதிரி ஒரு பெண் போட்டுட்டாங்கன்னு சொன்னால், அக்கா நீங்கள் அப்படி நல்லா பேசுகிறீங்க, அக்கா நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த மாதிரியான கமாண்டுகள் நிறையவே இந்த மாதிரியான தாவா செய்யக்கூடிய பெண்களுடைய கமாண்டுக்கு வீடியோவுக்கு கமாண்டாக, வீடியோவுக்கு கீழே கமாண்டாக, வீடியோக்களுக்கு கமாண்டாக என்ன செய்யுது வரக்கூடியதாக இருக்குது. ஸோ என்னங்க இது? இப்படி தாவா செய்கிற முறை எங்கட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்தாங்களா? சஹாபிய பெண்மணிகள் யாருமே இந்த மாதிரியான தாவா செய்யலையே. இந்த மாதிரி தாவா செய்கிறீங்களே, இது தவறு, இதை திருத்தி கொள்ளுங்க. மார்க்கத்துடைய முறையை பேணி, உங்களுக்கு மார்க்கத்தை சரியாக கற்று அந்த மார்க்கத்தினுடைய முறையை பேணி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமா? பெண்களுக்கு முதலாவது நீங்கள் கற்றுக் கொடுங்க. சரிங்களா? நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் போங்க, வீட்டை விட்டு வெளியேறி போங்க. வீட்டை விட்டு வெளியேறி போய் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு, உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் கற்ற சரியான குர்ஆன் ஹதீஸை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதில் தவறு கிடையாது. அதே நேரத்தில் ஆண்களிடத்திலும் உங்களுக்கு பேசக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுதா? நீங்கள் போய் பேசுகிற நேரத்தில், மார்க்கத்தை சொல்கிற நேரத்தில் ஆண்களுடனும் பேசக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுமே. ஆனால் நீங்கள் அந்த ஆணுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு திரையை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆணை கேள்வி கேட்க வச்சுட்டு, அந்த ஆணை மார்க்க சம்பந்தமான விடயங்களை கேட்க வச்சுட்டு நீங்கள் அதுக்கு பதில் கூறலாம். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இப்படி நீங்கள் என்ன செய்யலாம்? பதில் கூறலாம். இதில் தவறு கிடையாது. உங்களுக்கும் அவருக்கும் திரையை போட்டுவிட்டு நீங்கள் ஒரு மார்க்க விடயத்தை அவருக்கு, ஒரு ஆணுக்கு சொல்கிறதுல தவறு கிடையாது. இந்த மாதிரி வரையறைகளை பேணி நீங்கள் செய்வீர்களானால் அது சிறந்தது. நீங்கள் வீடியோக்கள் தான் போடணும், வீடியோ என்னுடைய வாய்ஸில் குலைதல் இல்லாமல் நான் ரஃப்பாக மார்க்கம் இந்த சோசியல் மீடியாவை நானும் பயன்படுத்தினேன் அப்படின்னு இது உங்களுக்கு ஒரு கட்டாயம் உங்களுக்கு உரிக்கான்னு கேட்டால் கிடையாது. இல்லை நான் அப்படித்தான் செஞ்சு ஆகுவேன்னு சொன்னால் நீங்கள் வீடியோக்களை சும்மா பேசுங்க. ஓகேங்களா? வீடியோக்களில் நீங்கள் கற்ற மார்க்க விடயங்களை நீங்கள் வீடியோவில் வராமல் ஃபேஸ் கவரையோ அதையோ இதையோன்னு என்னும் வர தேவையில்லை. நீங்கள் வராமல் உங்களுடைய வாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வாய்ஸை கூட குலைதல் இல்லாமல் உங்களுடைய சேனல்களை நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால், நான் மார்க்கத்தை இன்னும் பலருக்கு நிறைய சோசியல் மீடியாவில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நார்மலான வீடியோவை எடிட் பண்ணிவிடுங்க. யாருக்கிட்டையாச்சும் தெரிஞ்சவங்கள்ட்டையாச்சும் கொடுத்துட்டு நீங்கள் வர வேண்டாம். எடுத்து என்ன செய்யுங்க, வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு விட்டுருங்க. அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அந்த வாய்ஸில் கூட குலைதல் இல்லாமல்
உங்களுடைய இல்மை மற்றவர்களுக்கு கொடுக்குறேன்ற ஒரே நோக்கத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கொள்ளுங்க. அது அல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பல விடயங்கள் இருக்குது. அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செஞ்ச தாவா கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எங்கே, நீங்கள் செய்கிற இந்த தாவா எங்கே, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை ஒப்பிட்டு நீங்கள் பேசக்கூடாது. இப்படி பண்ணுறது கூடாது. மார்க்க வரையறைகளை பேணி நீங்கள் ஆண்களிடத்தில் மார்க்கத்தை சொல்கிறதா இருந்தால் அவர்களிடத்தில் மார்க்க வரையறையை பேணி உங்களுக்கு அந்த ஆணுக்கும் இடையில் என்ன செய்யணும், திரையை போட்டு நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நிர்பந்தமான மார்க்கத்தை சொல்ல வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்பட்டாலே தவிர, அது ஏற்பட்டால் மட்டுமே நீங்கள் அப்படி சொல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த சிறு பதிவில் நிறைய விடயங்கள் நாம் ஷேர் பண்ணியிருக்கிறோம். புரிந்தவர்களுக்கு புரியும். எண்ணம் சரியாக இருந்தால் மட்டும் போதாது. எங்களுடைய எண்ணமெல்லாம் சரியாக இருக்குது, அதனால் எல்லாம் சரி அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னு சொன்னால் எண்ணம் சரியாக இருந்தால் அது மட்டும் போதாது. சரிங்களா? வழிமுறையும் சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய வழிமுறை அந்த சஹாபிய பெண்மணிகள் செய்த வழிமுறையாக இருந்தால்தான் அது சரியானதாக இருக்கும். உங்களுடைய எண்ணம் சரியாக இருக்குது, நாங்கள் ஆண்களை கவரணும், அப்படி இப்படி செய்யணும் என்று அந்த எண்ணத்துலாம் அப்படியெல்லாம் மார்க்கம் சொல்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு எங்களுடைய மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அப்படி இருந்திருந்தால் எங்களுடைய சஹாபிய பெண்மணிகள் செய்திருப்பாங்க. நீங்கள் பின்பற்ற வேண்டியது சஹாபிய பெண்மணிகளை, நீங்கள் பின்பற்ற வேண்டியது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, நீங்கள் பின்பற்ற வேண்டியது ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, நீங்கள் பின்பற்ற வேண்டியது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை. இந்த மாதிரியான நபர்களை தான் நீங்கள் பெண்களாகிய நீங்கள் பின்பற்ற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் புரிந்திருக்கும் நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலிருந்து நம்மளுக்கு கல்வியை அதிகப்படுத்துவானாக. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டவர்களாக அந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டவர்களாக குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் இருக்கக்கூடிய விடயங்களை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.